தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் திராவிட கட்சிகளுக்கு கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறேன்னா திமுக வந்து ஒரு கல்ல செங்கலை எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுனால சசிகலா போன்றவெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் இன்னும் வலுவாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பல்வேறு தொடர்களிட பேசிக்கிட்டாங்க. ஏன்னா முக்கோணத்தோர் ஓட்டு போன்ற விஷயங்கள்லாம் இணைவதற்கு சான்றாக இருக்குது. நீங்களாம் நினைக்கிறீங்க, ஆஹா இந்த அரசில் தேனாறு ஓடுகின்றது, பாலாறு ஓடுகின்றது, எங்கும் மக்கள் எல்லாம் நாடகம் சார். இப்போ ஊழல் நடக்க இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் 498 ஊழல்லாம் இப்போ வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இல்லை நாடகம். திரும்பவும் சொல்றேன், டெம்பரரியாக சின்ன சின்ன டெண்டரை மட்டும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள், விஜய் ரசிகர் மன்றத்துக்கு நிர்வாகிகள். அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சட்டமன்றத்தை விட ரசிகர் மன்றம் ஆஃபீஸ் மாதிரி ஒரு நிலைப்பாடு தான். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் எம்ஜிஆர் மாளிகையில் நடந்து கொண்டிருக்கின்றது, எடப்பாடி அவர்கள் தலைமையில். அவர் என்ன சொல்கிறாருன்னு எல்லாத்திட்டையும் நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் வந்து ஒருங்கிணைத்து மாபெரும் கட்சியாக உருவாக்க போகிறேன், வருகின்ற இடத்தெல்லாம் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து தொண்டர்களில் பெரிய உற்சாகம் இல்லை. என்ன விஷயம்னா, இதில் வந்து அவர் தன் பதவியை தக்க வைத்துக்கொள்ள தான் இருக்கிறாரு. ஏன்னா யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவளை நீக்கிட்டு தனக்கு ஆதரவாளர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுமாதிரி செயற்குழு யார் கலந்துக்குள்ள, பொதுக்குழு யார் கலந்துக்க மாட்டாங்க, அவன் டிஸ்ட்ராக் எடுங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆள் போடணுன்னுலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இது செய்தித்தாளில் வந்து எடப்பாடி செய்யும் காமெடி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வராட்டாலும் பரவாயில்ல, நாம் பஸ்ஸுக்கு நம்ம ஓனராக இருந்தால் போதும் ஒற்றை இலக்கம் நோக்கி இருக்கிறாரு. எப்படி அதிமுகவோட ஆட்சியில் வந்து திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலான்னு ஒரு மனநிலை வந்தாங்களோ, அந்த மனநிலாம் அவர் இருக்கிற காரணம் என்ன, இன்றைக்கி பொதுக்குழு செயற்குழு கூட்டினா வேலுமணி தங்கமணியுடைய கைகள் தான் அதில் ஓங்கும். அவங்க அதோட தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் படிப்படியாக வெளியே அனுப்பிட்டோம்னா நாம் வந்து கட்டமைப்பை உருவாக்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏற்கனவே அவருக்கு மகனை வந்து கட்சியில் இறக்கி ஒரு ஹைலைட் கொடுக்கலாம் பார்த்தாங்க, அதுக்கு கடுமையாக எடுத்துப்பட்டாலும் அவர் சைலண்ட் ஆகிட்டார். இப்போ அவர் என்ன ஒரு இந்த நம்பிக்கை எப்படி கவலைப்படாதீங்க, பை எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கலாம்னு ஏன்னு சொல்கிறாருன்னா, எம்என் நடராஜனாருடைய அண்ணன் எம்ஆர் இருக்கார்ல, எம்ஆருடைய மகன் மருதுகிட்ட ஒரு தூது அனுப்பியிருக்காரு. தூது அனுப்பியிருக்கேன்னா சசிகலா அம்மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம், சசிகலா அவர்களை வந்து வி.கே. சசிகலா அவர்களை கட்சியுடைய அவைத்தலைவராகும், டிடிவி தினகரன் அவர்களை கட்சியுடைய இணை பொதுச்செயலராகும், நான் பொதுச்செயலராக எடப்பாடி இருக்கிறேன் இன்னும் அப்படி ஒரு சொல்லும்போது அந்த இடத்துல புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வந்துடுவார். ஏன்னா புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் தாவேக்கால போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கான மரியாதை அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி ஒருங்கிணைக்க நிலைப்பாடு இருந்தால் திமுகவில் அதிருப்தியில் இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் கூட அதிமுகவில் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு தான் எடப்பாடி இன்றைக்கி அவர் கட்சி கூட்டத்தில் எப்படி ஓ பன்னீர்செல்வம்லாம் தாவேக்கா போகிறேன்னு இருக்காங்க, அவரையும் இப்படி வருவாங்க. இல்லை அவருடைய எடப்பாடியுடைய மனநிலையை சொல்கிறேன். எடப்பாடியுடைய மனநிலை இந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு வந்தேன். ஏன்னா தாவேக்கால அவர் ஏன் போகிறான்னா, அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் அவர் பையனுக்கு ஆமாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் திராவிட கட்சிகளுக்கு கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறேன்னா திமுகவில் வந்து ஒரு கல்ல செங்கலை எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால திமுக எந்த அளவுக்கு பயணிக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது தாவேக்கா தங்களை தக்க வைக்கிறதுக்கான நிலைப்பாடையும் அவங்க கைகள் நகர்த்திட்டு இருக்கிறதுனால எதிர்காலம் திமுக இல்லாமல் இருந்தால் நம்ம மகனுக்காவது எதிர்காலம் இருக்கட்டுமே என்ற நிலைப்பாடை ஓபிஎஸ் கை நடத்துகிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நாம் இந்த சசிகலா ஆட்கள் எல்லாம் கூட்டு ஒருங்கிணைச்சோம்னா கட்சி மீண்டும் உத்வேகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு உள்ள நிலைப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை. இப்போ எடப்பாடி வந்து ஏற்கனவே வந்து இப்போது அரசியல் பொருசலாக சில தொண்டர்கள்லாம் பேசிட்டாங்க, டிடிவி அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க, கட்சி இணைக்க வேண்டும்னு பேசிக்கிட்டாங்க. இப்போ டிடிவி பக்கமோ எடப்பாடி பக்கமோ அது பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது. பட்டு சசிகலா போன்றவெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் இன்னும் வலுவாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பல்வேறு தொண்டர்களிட பேசிக்கிட்டாங்க. ஏன்னா முக்கோணத்தோர் ஓட்டு போன்ற விஷயங்கள்லாம் இணைவதற்கு சான்றாக இருக்குன்னு. பட் சசிகலாவோ டிடிவியோ இது பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஏதோ ஏற்பாடுகள் இருக்குமா? கடந்த 5 ஆண்டு காலமாக சசிகலா அம்மையார் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சசிகலா வந்து பல முறை ஒன்று சேர்க்கறதுக்கு உள்ள நிலைப்பாடு இருந்தது.
அவங்க ஓபிஎஸ்கிட்ட தூது விட்டாங்க, டிடி தினகரன் தூது விட்டாங்க. அப்போ எடப்பாடி எதுக்குமே மசியே இல்லை. காரணம் என்ன, எடப்பாடி கூட ஒரு மிகப்பெரிய சகுனி இருக்கிறாங்க. அந்த சகுனியை வந்து கேபி முனுசாமி. அந்த கேபி முனுசாமிக்கும் சசிகலாவுக்கும் ஆல்ரெடி ஆளுங்கட்சியாக இருக்கும்ன்ற போதே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பதவியை பறிச்சிட்டாங்க, ஆட்சி மன்ற குழு வந்து தூக்கிட்டாங்கன்ற ஒரு பெரிய கசப்பான ஒரு நிலைப்பாடு கேபி முனுசாமிட்டு இருக்குது. அதனால தான் கேபி முனுசாமி தொடர்ந்து, ஏன் நீங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட டெல்லி என்ன சொல்லியிருக்குது, எடப்பாடிகிட்ட வந்து நீங்கள் தாவேக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கேபி முனுசாமி சட்டமன்றத்தில் தோற்றதுனால நம்மளே எம்எல்ஏவில் தோத்துட்டோம், அப்போ நம்ம எங்க கூட கூட்டணி ஆக போகணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை முறியடிச்சு கூட்டணியை வேண்டாம், வெளியும் ஆதரவு கொடுக்கணும் உள்ளேயும் ஆதரவு கொடுக்க வேண்டாம்னு சொன்னதும் கேபி முனுசாமி தான். அதுக்கப்புறம் தான் அதிமுக சிதற தேங்கிய மாதிரி சிதறி போன காரணமே வேலுமணி சொன்னார், எங்க 2015 ஆட்சியில் இல்லை, இப்போ அடுத்தது ஆட்சியில் இல்லாட்டாலும் நமக்கு சிக்கலாகும். 2021 இழந்துட்டோம், திரும்பவும் 10 வருஷம் வேஸ்ட் ஆகும். நம்ம தாவேக்கால கூட்டணி போயினால் 10 மந்திரி கிடைக்கும், நீங்களும் சாப்பிட்லாம் நானும் சாப்பிட்லாம், நமக்கும் ஒரு டெவலப்மெண்ட் ஆகலாம். எதிர்காலத்தில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருந்தால் அந்த தாவேக்காலோட 15-50 எம்எல்ஏ தூக்கிட்டு நம்மளே ஆளுங்கட்சியாக வரலாம், அதுக்கு டெல்லி கூட சப்போர்ட் பண்ணலாமான ஒரு ஆதரவெல்லாம் எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க. எடப்பாடி அது எதுக்கு மசியலை காரணம், கேபி முனுசாமி கொடுத்த அசைன்மெண்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவரோட பேச்சை கிடைச்சதுன்னா கட்சி இன்றைக்கி முகரி இல்லாமல். இப்போ கேபி முனுசாமி தான் வந்து மிதுனை உள்ளே கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேபி முனுசாமி வேண்டான்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்தது. இல்லை, அந்த காரணம் என்னென்னா, கேபி முனுசாமி தான் எடப்பாடிட்ட சொல்கிறாரு, உங்கள் பையனை லைனில் இறக்கி விடுவோம், அப்போ என்ன செய்யலான்னு சும்மா டெமோ ஓட்டி பார்ப்போம். இந்த டெமோ ஓட்டும் போது என்ன வருதுன்னு மக்கள் மத்தியில் உள்கட்சி எதிர்கட்சி ஊடகங்கள் சோசியல் மீடியா பிரிண்ட் மீடியா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போன்னு ஒரு ஸ்கேன் இது தகவல் தான் அவங்க டெமோ விட்டது. டெமோவில் பட்டு ஃபெயிலர் ஆக்கும்போது உடனே டக்குன்னு என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி அப்படிலாம் என் மகனை இல்லை அப்படி. அதே மாதிரி தான் டாக்டர் ராமதாஸ் கூட சொன்னார். அதே மாதிரி தான் ஸ்டாலின் கூட சொன்னார், என் பையன் வரமாட்டான், என் பொண்ணு அரசியலுக்கு வராதுன்னு சொன்னார். சரி, இன்னைக்கு கடந்த காலத்தில் என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சுன்னு நிலைப்பாடு தான். ஆனால் அரசியலில் வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா அவருக்கும் மகனை இப்போ பொதுச்செயலரை கட்சியில் இறக்கிட்டோம்னா, மிதுனை இறக்கிட்டோம்னா அடுத்தது எடப்பாடி அடுத்த கட்டமாக தன் மகனுக்கு பகடம் சூட்டலாம். எப்படி கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, நாளைக்கு அறுக்கக்கூடிய நிதிகள்லாம் வருதோ அந்த நிலைப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மனசில் ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ண கேபி முனுசாமியை தனக்கு லீகல் அட்வைசராக மாதிரி ஒரு நிலைப்பாடு கொண்டு போகிறாரு. பட் இந்த சூழ்நிலை வந்து அதிமுகவால் கரை சேர முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கரை சேர முடியாது, அதெல்லாம் முடிஞ்ச கதை. அத்திலே மீன் பிடிச்சி ஆண்டவனே ஒன்றை நம்பி அந்த மாதிரி இந்த வரிகளை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதிமுகவில் தொண்டர்கள் டோட்டலாக சோர்ந்து போயிட்டாங்க. இந்த அதிமுக வச்சு சம்பாதிச்சா பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்கால ஐக்கியமாகி போயிட்டாங்க. அதனால் எல்லாமே அங்கங்கே ஸ்டடி ஆகிட்டாங்க போது அதிமுகவின் எதிர்காலம் என்பதே இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தாவேக்கா ஆட்சியில் வந்து இப்போ பல கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணி கிட்டத்தட்ட 80 கான்ட்ராக்ட் கிட்ட மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சி போன்ற இடங்களில் 80 கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது போல் ஈசிஆரோட கான்ட்ராக்டாக ஃபஸ்ட்டு இந்த 1 கிலோமீட்டருக்கு 11 கோடி ரூபான்ற விஷயம் பண்ணப்பட்டது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயே ஒவ்வொரு கான்ட்ராக்டை வந்து பார்த்து இது இவ்வளோ செலவாகுது, எப்படி செலவாகும் அப்படிலாம் கேள்விகள் கேட்டு அதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணுறாரு அப்படின்ற செய்திகள் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியோட? நீங்கள் சொன்ன கருத்துக்கள் சோசியல் மீடியா ரீல் விட்டுட்டு இருக்குது. ரீல்ஸு ரியல், அது ரீல்ஸ் தான் தவிர்த்து ரியல் கிடையாது. காரணம் என்றால் இன்னும் உள்ளாட்சித்துறை அந்த ஆட்சி அமைச்சு 2 மாதம் கூட ஆகலை. உள்ளாட்சித்துறையுடைய லாகா வந்து முதலமைச்சர் கையில் தான் இருக்கார். அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி 10% கூட தெரியாது. ஏன் தெரியாதுன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்குதல் துறை அரசு செயலர் ககன்சிங் பேடி இருக்கார். இதே ககன்சிங் பேடி தான் கடந்த திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கூட, இந்த பாருங்கள் ஸ்டாலின் கூட, மக்களே பாருங்கள், ஸ்டாலின் கூட சென்னையில் ஸ்டாலின் வரும்போது வெள்ளதீயத்தை பார்க்க வரும்போது மேயர் பிரியா, அப்புறம் வந்து எம்எல்ஏ இவரை பாருங்கள் ககன்சிங் பேடி சென்னை கார்பரேஷன் கமிஷனர் இருந்தார். கான்வாய் வண்டியை தொங்கிட்டு போகிறாரு. இது சம்பந்தமாக ஒரு ஆர்டி ஆக்ட் பொது ஆளுநரோட போலீஸில் வழக்கு கொடுத்தாங்க. எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்படி முதலமைச்சர் எங்கிட்ட பேசுதும் டூப்பு விட்டு கடைசியில் முதலமைச்சரே கண்டுபிடிச்சி சென்னை மாநகராட்சி மண்டலம் 14-15 OMR ஈசல மழைநீர் கால்வாய் திட்ட பணிகளில் கோல்மால் செய்து அன்னைக்கு இருந்த எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷுக்கு புகார் கொடுத்து அரவிந்த் ரமேஷையே இவர் தான் கட்சியில் தூக்குறதுக்கு ஐடியா நடந்தது. அப்படிப்பட்டவர் இன்று தன்னை நல்லவர் போல் நடித்து நாடகமெல்லாம் நடித்து தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் பேச தெரியாது. நல்லா புரிஞ்சுடுங்க, தமிழ்நாட்டிலே உள்ளாட்சித்துறை என்பது மனிதனுக்கு முதுகுத்தண்டு போல, அந்த முதுகுத்தண்டு போல நிலைமையில் நீங்கள் இருக்கின்ற போது மதர் லாங்குவேஜ் தெரியணுமே வேண்டாமா, படிக்க தெரியணுமே வேண்டாமா? ஆகவே மதர் லாங்குவேஜ் புரிந்து கூட ஒரு நிலைப்பாடு இல்லாததனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி உள்ளாட்சித்துறையில் பார்த்திங்கன்னா நகராட்சி குடிநீர் செக்ரட்டரி ககன்சிங் பேடி, நகராட்சி இயக்குனர் மதுசூதன் ரெட்டி, ஆந்திராக்காரர், சென்னை மாநகராட்சி கமிஷனர் சம்ரான் அவர் வந்து
கேரளாக்காரரு இதில் எங்கேயாவது தமிழுக்கு என்ன இது இருக்குது? புரிந்துணர்வு வேணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். அந்த புரிந்துணர்வு வந்தாலும் பகிர்ந்து கொள்ள முடியும். எதுவுமே இல்லாமல் கடந்த ஆட்சியில் கோல்மால் செய்து நிர்வாகத்தை குட்டிச்செருவாக்கி பல ஆயிரம் கோடி ஊழலும் இடியிலையும் ஐடியிலையும் விஜிலன்ஸ்லையும் சிக்கி கொண்டவர்கள் இன்று ஒன்று கூட சும்மா நாடகங்க. இந்த நாடகம் எப்படின்னா, சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு யார் பாஸு? ககன் சிங் பேடி பாஸு. ஏன்னா அவர் தான் இவரை கூட்டு வந்தது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வத்தல் தொத்தல் வித்து போன இதில் வந்து கொஞ்சம் போல டெண்டர் ரத்து பண்ணிடுவோம், அவ்வளோதான். உடனே மதுசூதன ரெட்டி நகராட்சி இயக்குனர் என்ன பண்ணுறாரு, நானும் என் பேரில் உடுமலை நகராட்சி 2-3 சின்ன சின்ன நகராட்சின்னு. நீங்கள் உண்மையாக ஊழலில் கரை புரண்டு மழைநீர் கால்வாய் திட்டப்பணிகள், குடிநீர் திட்டப்பணிகள், பிளம்பிங் ஒர்க்குகள், குப்பை எடுக்கிறது 15 பிரிவு இருக்குது. அந்த குப்பை எடுக்கிற 15 பிரிவு குப்பையை தரம் பிரிக்குது, குப்பையை ரீசைக்கிளிங் பண்ணுது, குப்பையை டம்பிங் பண்ணுறது. இதைப்பட்ட எந்த டெண்டரை நீங்கள் ரத்து பண்ணீங்களா? இல்லை. ஏன்னா கடந்த ஆட்சியில் பவர் சென்டர்களை வைத்து KN நேரு அவர்கள் அண்ணன் தம்பி மாமை மச்சான் கொண்டான் கொடுத்தான் பிஏக்களை வைத்து 7-8 பவர் சென்டர் வைத்து அப்படிலாம் நிர்வாகத்தை பண்ணி 80,000 கோடிக்கு மேலே ஊழல் இருக்குன்னு ஈடியே சொல்லிச்சா இல்லையா? அப்போ அந்த ஊழலை நடக்க இல்லையா? அப்போ நீங்கள் யார்கிட்ட காது? முதலமைச்சருக்கு முழுக்க 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 காதில் பூச்சுத்தி முதலமைச்சர் எதுவுமே தெரியாத போல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு தான் அதனுடைய கண் துடைப்பு தான் இந்த டெண்டர் ரத்து என்பது. அந்த டெண்டர் ரத்தில் நீங்கள் பாருங்கள், சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 6ல் ஒரு நகராட்சி ஒரு மண்டலத்தினுடைய செயற்பொறியாளர் தன்னுடைய அறையில் வெளிநாட்டு மதுபானங்களை வைத்துக்கொண்டு அது ரெக்கார்டு பாருங்கள். அது இதுக்குள்ளே விஜிலன்ஸ் என்னென்ன பிடிச்சுன்னு அவ்வளோ ரெக்கார்டுகளை கொண்டு கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் உண்மையான ஊழல் அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க பணம் வாங்கினேன்னு. அதே இதில் இன்னொரு அதிகாரிக்கு சஸ்பெண்ட் பண்ண ஒரு அதிகாரியை எதுக்கு ரீவொர்க் பண்ணுறீங்க, எதுக்கு ஜாயின் பண்ண வைக்கிறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய நாடகம் என்ன? எல்லாமே நாடகம் சார். இது முழுக்க முழுக்க உள்ளாட்சி துறையில் நகராட்சி. நீங்களாம் நினைக்கிறீங்க, ஆஹா இந்த அரசில் தேனாறு ஓடுகின்றது, பாலாறு ஓடுகின்றது, எங்கும் மக்கள் எல்லாம் நாடகம் சார். லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அந்த விஜிலன்ஸுடைய நம்பர் வந்து சும்மா கிடந்த நம்பரு. ஒரு காலத்தில் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா, இளம் தலைமுறைகள், அதாவது 2 சின்ன சின்ன வில்லேஜ் ஆஃபீஸு ஆர்ஐ கிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் 500-2000 கொடுப்பாங்க. கொடுக்க மடித்தவங்க என்ன பண்ணால் விஜிலன்ஸில் புகார் கொடுக்குறாங்க. அந்த விஜிலன்ஸில் புகார் நார்மல் நம்பர் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழு எக்ஸ்பிரஸ் ஆகி எல்லா சோசியல் மீடியாலும் லஞ்சம் வாங்கிட்டாங்களா, லஞ்சம் கேட்கின்றாங்களா, லஞ்ச ஒழிப்பு புகார் கொடுங்கன்னா நீங்கள் யாரை பிடிக்கிறீங்க? இந்த நான் சொன்னக்கூடிய அந்த உயர் அதிகாரியை நீங்கள் கூடுதல் விஜிலன்ஸ் ஏடிஜிபியான அருணன் நீங்கள் நிற்கிறீங்க. ரைட்டு, கடைசியாக தான் கண்டுபிடிச்சிக்க. அதே போல் உமாநாத் யார்? 15 வருஷமாக உள்ளாட்சி துறையில் பிரதானமான அதிகாரி இருந்து கொண்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் சொந்தக்காரர்களுக்கும் சுகபோக வாழ்க்கை அமைத்து கொண்டு யார் ஆட்சியில் இருக்கிறாரோ அவளுக்கு சோப்பு போட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய இன்று தான் கண்டுபிடிச்சு அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுக்கங்க. இதுக்கு அடுத்தபடியாக 6 IAS அதிகாரி இருக்கிறாங்க ஐயா. இப்போ நகராட்சி துறையில் தான் சொல்கிறேன், நகராட்சி துறையை பராமரிக்கக்கூடிய 6 அதிகாரிகள் முதலமைச்சர் ஏமாத்துறாங்க. இது ஏன் வெளியே சொல்ல முடியல? இது ஏன் வெளியில் கொண்டு முடியல? ஏன் ஊழல் நடக்கலையா? ஏன் மதுரை மாநகராட்சியில் 400 கோடி ரூபாய் வருவாய்த்துறை ஊழல்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் நேற்றுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியில் அங்கே வந்து செம்மடி பூங்காவில் 40 கோடி ஊழல்னு காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் சொன்னாங்க. அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சது யாரு? திமுக பெண் கவுன்சிலர். ஆமாம், அப்போ என்ன? அதே போல மத்திய அரசுடைய திட்டமான அறிவியல் பூங்கா என்ற திட்டம் உள்ளது மாநகராட்சிகளுக்கு. அதன் பேர் ஸ்டீம் பார்க். அந்த ஸ்டீம் பார்க்கில் கோயம்புத்தூரில் 50% கூட செலவு பண்ணாமல் கோயம்புத்தூர் மாவட்ட மாநகராட்சி 200 கோடி ரூபாய் ஊழல் இருக்கு. அதே பெரிய பிரச்சனை சார். அதுதான் சார், அப்படி ஊழல் நடக்க இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் 498 ஊழல்லாம் இப்போ வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, நாடகம். திரும்பவும் சொல்கிறேன், டெம்பரரியாக சின்ன சின்ன டெண்டரை மட்டும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பல ஆயிரம் கோடிகளுக்கான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள், 10 லட்சக்கணி திட்டங்கள், ஏன் தாம்பரம் மாநகராட்சியில் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அலர்ட்டாக இருக்குது. அந்த கமிஷனர் 2.5 வருஷமாக KN நேரு சொந்தக்காரருடைய சிபாரிசுலேருந்து உட்காந்துருக்காரு. ஏன் அவரை மாற்ற முடியல? கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடியவர் சென்னை மாநகராட்சி நார்த் டிசியாக இருந்தார். அவர் இப்போ தான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த ஆணையர் 3 வருஷமாக அங்கே இருந்துக்கிட்டு இன்னைக்கு ராமநாதபுரம் கலெக்டராக போயிருக்காரு. அங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வெல் செட்டில்டு சார். கமிஷனர்களே பினாமியில் போல கான்ட்ராக்டர் நடத்துகிறாங்க தெரியுமா? உங்களுக்கு எனக்கோ இல்லை. அந்த கடந்த ஆட்சியில் உள்ளாட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்களே அந்த வேலை கான்ட்ராக்ட் ஒர்க் நடத்துகிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? 40 ஃபண்டு தான் இல்லை. இன்றைக்கி ஆளுங்கட்சியில் 40 ஃபண்டு கிடையாது. ஆனால்
மற்ற டெண்டர்லாம் கமிஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒப்பந்ததார சங்க தலைவர்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. வந்து விஜய் ஆட்சியில் வந்து அமைச்சர்கள் வந்து எல்லாமே லஞ்சம் வாங்குறான்றீங்களா சார்? நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு இங்கே உள்ள உள் சூட்சமும் தங்களுடைய லாகாக்கள் இருக்கிற என்ன அந்த சோர்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த துறை ரீதியாக பயணிக்கிற அதிகாரிகள் இலைமுறை கைரமாக வாங்கினாலும் அதிகாரிகள்லாம் வந்து மறைமுகமாக லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தானே கையெழுத்து போடுறவங்க தானே சார். கடந்த திமுக ஆட்சியில் இதே அமைச்சர் இருந்தாங்க, அமைச்சர் அண்ணன் தம்பி இருந்தாங்க, கையெழுத்து போட்டதாரு இதே அதிகாரி தானே. அப்போ இதே அதிகாரி கையெழுத்து போட்டீங்க, இதே அதிகாரி இன்னைக்கு உள்ளாட்சித்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன் இதே அதிகாரி கடந்த ஆட்சியில் அந்த ஊழலை கண்டுபிடித்து தெரியுமே உங்களுக்கு தான் டாக்குமெண்ட்டுகள் இருக்குது. ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நீயும் மாட்டுவா, நீயும் மாட்டுவ. உள்ளனும் கல்லனும் ஒன்று சார்ந்த விடிய விடிய தொடரான மதுரை பழமொழி போல் முழுக்க நாடகம் சார். முதலமைச்சரே இந்த ஆட்சியினுடைய பேர், ஏன்னா ஒரு ஆட்சிக்கு பேர் நிற்பதும் நிலைக்காத்ததும் உள்ளாட்சித்துறை தான். அந்த உள்ளாட்சித்துறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன் கையில் இருக்கட்டும். இன்னொரு அமைச்சரை போட்டோம்னா ட்ரூ வேல்யூ கான்ட்ராக்ட்காரங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னா ஒரு தொலைநோக்கு இடத்துல முதலமைச்சர் கையில் வச்சிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் இந்த திட்டத்தில் கடந்த 10 ஆண்டு காலம் என்ன 5 ஆண்டு இருந்து என்ன நடந்ததுன்னு அவருக்கு யாரும் கொடுக்கல. காரணம் என்றால் அவருக்கு கொடுத்தால் கொடுத்தவர்கள் சிக்கி விடுவார்கள். ஏன்னா அந்த டீமில் கடந்த ஆட்சியில் கொள்ளையடித்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த டீமில் இப்போ பவர்ஃபுல் சென்டரில் இருக்கிற ஐஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. இதுக்குன்னு தனி மந்திரி கிடையாது, இதுக்கு முதலமைச்சர் தான் இன்சார்ஜ் பார்க்குறாங்க. அதனால் முதலமைச்சர்கிட்ட நாம் என்ன உருட்டுவோம்? காலை 7 மணிக்கு ஊழியர்கள் வாங்க, ஆன்லைனில் டெண்டர் அப்ளை பண்ணுவோம், ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் கேளுங்க. எல்லாம் நாடகம் நடக்குது சார். எங்கே பார்த்தாலும் குப்பையில் தமிழ்நாட்டு முழுதும் ஒரு மாதத்துக்கு 1000 கோடிக்கு மேலே டெண்டரில் ரெடியூல் பண்ணுறாங்க சார். இதில் 10% கமிஷன் வச்சாலும் என்ன ஆச்சு சொல்லுங்கள்? சென்னை மாநகராட்சி, சேலம் மாநகராட்சியில் செங்கலே பார்த்ததுக்கு பிறகு சார் சேலம் மாநகராட்சியில் நடக்கிற பலநீர் அந்த ரோடு கான்ட்ராக்ட் ஒர்க்கிலையும் குப்பை எடுக்கிற கான்ட்ராக்ட் குறையும் கடந்த திமுக ஆட்சியில் அன்னைக்கு நகராட்சி இயக்குனர் அந்த மதுசூதன ரெட்டி தலையிட்டு செயல்படுத்தி அன்னைக்குள்ள அமைச்சர் கே நேரு கண்டிச்சார். உனக்குன்னே அந்த வேலை என்ன? அதே அதிகாரி தான் இன்னைக்கும் இந்த ஆட்சியில் இயக்குனராக இருந்து செயல்பட்டால். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அதிகாரிகள் ஃபுல்லாக வந்து ஊழல் நிறைந்தவர்களாக தான் பார்க்கப்படுகிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்மாக் தான் வந்து பார்ட்டி ஃபண்டில் மிகப்பெரிய அவ்வளோ இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 முன்னாள் ஆளுங்கட்சி அவங்கக்கிட்ட இருந்து தான் அந்த நிறுவனங்கள் தான் போட்டு மதுபானங்கள் வாங்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து இன்னும் பல நிறுவனங்களுக்கு, அதாவது போன ஆட்சியில் வந்து அந்த ஆர்டர் பெறாத நிறுவனங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் சமமாக எல்லாத்துக்கும் ஆர்டர் தரணும், எல்லா நிறுவனங்களுக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் சரிசமமாக ஆர்டர் தரணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது நல்லது தான். ஏன்னா ஒரு மாநிலத்தில் வந்து அந்த கலால் டிபார்ட்மெண்ட் மது பிரியர்களுக்காக குடிக்கிறதுக்கான திட்டங்கள் உள்ளே வெளியே எப்படி செந்தில் பாலாஜி உள்ளே வெளியே வித்தவுட்டை எப்படி டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லா ஆட்சியிலுமே தமிழ்நாட்டில் வித்தவுட்டுன்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த வித்தவுட்டு கணக்கில் தான் மாவட்ட டாஸ்மாக் ஜிஎம்னு போஸ்டிங் தெரியுமா? அது டிஆர்ஓ கேடரில் போடுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் 5 கோடி கொடுத்து போவாங்க தெரியுமா? ஐயா, மாவட்ட டாஸ்மாக் ஜிஎம் போஸ்டிங் டிஆர்ஓ கேடரு, அதுக்கு வந்து எம்டின்னு போஸ்ட் இருக்குது, அது ஐஏஎஸ் கேடரு. கடந்த செந்தில் பாலாஜி மினிஸ்டர் விசாகன் ஐஏஎஸ் மாட்டார் பார்த்தீங்களா? அவ்வளோ என்னென்னா 40% ஒயிட்டில் போயிடும், 60% பிளாக்கில் போயிடும். இந்த பிளாக்கை கண்ணேன்னு பார்க்கணும், கண்ணேன்னு பார்த்தா தான் மேலே வசூல் பண்ணி கரெக்டாக கொடுக்க முடியும். அதே போல் இன்றைக்கி இந்த ஆட்சியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீலிங்கில் டாஸ்மாக் டீலிங் எல்லாமே முதல் போட்ட அமைச்சர் தான் இதை பார்க்குறாரு. முதல் போட்ட அமைச்சர் தான் இந்த டீலிங்லாம் பண்ணுறாரு. அந்த டீலிங்கில் தான் இப்போ 54 வகையான புதிய மது ரகங்களும் எனக்கு கொடுத்து வச்சுருக்கேன். சரக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு இறக்கி வச்சுருக்கேன்னு பாடலாம் இனிமேல் வந்து. ஏன்னா 54 ரகம் புதிய மதுபான ரகங்கள் வரும்போது மக்கள் குடிக்காதவங்களுக்கும் என்ன. இப்போ நீங்கள் வந்து இந்த கோலி சோடா பார்த்தீங்களா? கோலி சோடா இப்போ நிறைய கலரில் வர தெரியுமா? இப்போ கல்யாண வீட்டில் கூட பெரிய பெரிய விஐபிகளை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கோலி சோடா வைப்பாங்க. அதில் என்ன கலர்னு எடுத்துக்கலாம், 10 ப்ளூபெரி கலர், அந்த கலர், இந்த கலர்னு வச்சுருப்பாங்க, பழைய காலிமார்க் பிராண்ட் மாதிரி. அதே போல் மது வகைகளும் புது புது கலராக வந்தோடனே குடிக்காதவர்களுக்கும் குடிமகனே பெரும் குடிமகன் ஒரு சிந்தனை வரதானே செய்யும். ஆகவே இதெல்லாம் வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் 40 ஃபண்ட் என்பது வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வசதி வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி மதுபானங்களும் புதிய மதுபானங்களும் அரசே கொள்முதல் செய்து நடக்கக்கூடியதிலும். இதுவும் ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல சொல்ல நிலைப்பாடு தான். இல்லை சார், இப்போ நீங்கள் எல்லா துறையிலையும் ஊழல்னு சொல்கிறீங்க, ஆனால் மறைமுகமாக நடைபெறுது, அமைச்சருக்கு தெரியாமல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா அரசு நிர்வாகங்கள் நடக்கக்கூடிய கூட்டங்களில் கூட பொறுப்பில் இல்லாத தாவேக மாவட்ட செயலாளர் கலந்து கொள்கிறார்கள். பல்வேறு அரசு நேற்று கூட ஒருத்தர் ஆலங்குளத்து பத்திரிகை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போக்குவரத்து கழகத்தையே துவக்கி வச்சார் ஒரு மாவட்ட செயலாளர். ஆனால் அங்கே இருக்கிற எம்எல்ஏவோ எம்பிக்கு வந்து விஷயம்லாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் சட்டத்திட்டம் என்னென்ன தெரியாமல் இருக்காங்களோ?
90% அப்படி தான் சார் இருக்கிறாங்க. ஆ. ஐயா இதில் என்ன விஷயம்னா, அரசியல்வாதிக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ தெரியும், அவங்க வந்து ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள். விஜய் ரசிகர் மன்றத்துக்கு நிர்வாகிகள். அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சட்டமன்றத்தை கூட ரசிகர் மன்றம் ஆஃபீஸ் மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் செல்ஃபி எடுக்கிறது, சட்டமன்றத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறது, காரில் நின்று செல்ஃபி எடுக்கிறது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வந்து ஆட்சி நம்ம ஆட்சி தான், நம்ம தான் ஆட்சி தானே, நமக்கு தானே நம்ம தானே ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கோம், எங்கே வேணாலும் போகலாம், என்னவனு திட்டலாம். ஸோ ஒரு கண்ட்ரோல், அதாவது லட்சுமண் ரேகான்னு சொல்லுவாங்களா, அந்த கண்ட்ரோல் என்பது அவங்களுக்கு கிடையாது. அதை தான் இன்னைக்கு எதிர்கட்சியெலாம் சொல்கிறாங்க, முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க, அதில் எம்எல்ஏக்களுக்கு கொடுங்க, அமைச்சர் கொடுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், சீமான் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இருந்துட்டு பொது வாழ்க்கை இருந்து கவுன்சிலர் கூட ஆக முடியல. ஏன் நம்ம தமிழிசை அக்கா கூட பாருங்கள், எவ்வளோ எம்பி எலெக்ஷன் நின்று பார்க்குறாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று பார்க்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட நின்று அவங்க ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னா அப்போ மக்கள் எப்படி ஆதரிக்கிறாங்க என்பது பாருங்களேன். ஆகவே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பேரன் பேத்திகளும் பொது பிள்ளைகளும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி தாத்தா பாட்டை சொல்லி மிகப்பெரிய வான்வெளி வெற்றி தான் இந்த தாவேக்கா வெற்றி. இப்போ அவங்க தக்க வச்சுட்டாங்க. இப்போ தக்க வச்சுக்கிற நிலைமை என்ன, பல பிரச்சனை சார். தாவேக்கா ஆட்சி வந்திருக்கனால தமிழ்நாட்டில் சின்ன கட்சின்னு முகவரியே இல்லாமல் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, திமுகவில் ஒன்று கணக்குன்னு வளர்த்து தாளாட்டி சீராட்டி பேர் சூட்டி கூட்டணியில் வைத்து 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வாங்கினவங்களாம் தாவேக்காவில் போய் அமைச்சர் அமையல பங்கு பெற்று போய் என்ன நிலைமை தெரியுமா, கட்சியே 3 உடைஞ்சு போச்சு சார். ஐயா அங்கே கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் 3 உடைஞ்ச கண்டிஷனில் இருக்குது. மந்திரி வாங்கினவங்கலாம் இனிமேல் தாவாக்கான்னு அவங்க பிராண்டு கொடுத்துட்டாங்க. கட்சி தலைவர்லாம் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கட்சியில் பதவி இல்லாத சிங்கிள் எம்எல்ஏ நினைக்கிறாங்கன்னா, நான் திமுகவில் போனப்போ உங்க கூட வரமாட்டேன், எனக்கு மந்திரி கொடுக்கல, இன்றைக்கி போது 3 உடஞ்சி போச்சு. அப்போ நிலைமை என்னென்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கும் போது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அறிவாளத்தில் ஒரு கால் வச்சிருக்கிறாங்க, பணியூர் தாவேக்கா ஆஃபீஸில் கால் வச்சிருக்கிற சோசியல் மீடியாவில் எவ்வளோ கார்டூன் படம்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த நிலைமை அந்த கட்சியில் வச்சு கூட்டணியில் சேர்ந்து கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்க காரணம் தாவேக்காவுடைய வளர்ச்சி, தாவேக்காவுடைய ஆட்சி. யாரும் இது ஆட்சி அமைப்பாங்க நினச்சி பார்க்கல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேக்கா தொண்டர்களுக்கு ரசிகர் மன்ற தொண்டர்கள் தான். தாவேக்கா ரசிகர் மன்ற தொண்டர்களுக்கு இதெல்லாம் பெருசாக இதனுடைய சீரியஸ் தன்மை என்ன தெரியாது. ஏதோ அதிகாரியை பார்த்தோம்னா, ஓ நம்ம ஆட்சியா, ஓ நம்ம கட்சியா, நம்ம எம்எல்ஏக்களுக்கே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 மாதம் ஆக போகுது, 90% தொகுதி மக்களுக்கு எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியுமா, எம்எல்ஏக்களும் ஃபோன் எடுக்கிறே கிடையாது. யாருக்கு அவங்க ஃபோனும் கொடுக்குற கிடையாது. அவங்க கூட சுற்றுறாங்க பார்த்தீங்களா, பிஏக்கள்னு சொல்லி 4-5 ஒரு பிஏ போட்டு அந்த நம்பரை கொடுத்துருது. அவங்க ஃபோன் எடுக்கிற கிடையாது. அப்போ எப்படி இந்த கட்டமைப்பு உருவாக்க முடியும்? இப்போ ஆட்சி வந்து 2 மாதம் ஆச்சு, உள்ளாட்சி மன்ற நிர்வாகம் திமுகவில் இருக்குது. இது வரைக்கும் திமுககாரங்க தான் தாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு பிராண்டை போட்டு அவங்களே பில்லை போட்டு அவங்களே சாப்பிட்டு நீ பாதி நான் பாதின்னு நிலைப்பாடில் அவங்க அடிச்சுட்டு போயிருக்காங்க. தாவேக்கா அந்த உள்ளாட்சி மன்றத்தில் இன்னும் இறங்கலை. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு மைனஸான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்றால் எம்எல்ஏ வந்து வாரம் ஒரு வாட்டியாவது அந்த உள்ளாட்சி மன்ற ஆஃபீஸில் போகணும். என்ன பணிகள் நடைபெற்றது, எவ்வளோ பில்லை போட்டிருக்கீங்க, எவ்வளோ நடந்திருக்குது, பில்டிங் அப்படி என்ன கொடுத்துருக்கீங்க, மழைநீர் கால்வாய் என்ன நடந்திருக்குது, ஓஎன்டம் டீசல்ட்டிங் கால்வாய் தூர் வருது மழைக்காலங்கள், இதுக்கு அமௌண்ட் ஒதுக்குறாங்க, இந்த அமௌண்ட் நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்களா, அந்த பணிகள் செஞ்ச கான்ட்ராக்டர் இதுவரை எந்த எம்எல்ஏக்கும் தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன ரசிகர் மன்ற ஒரு தோரணையில் இருக்கிறாங்களே தவிர்த்து மக்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய கட்டமைப்புகள் இன்னும் அவர்கள் வரவில்லை என்பது அந்த நிலைப்பாடு. கண்டிப்பாக தான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.